இந்த உலகில் பல இடங்கள் மனிதர்களின் காலடி பதிக்க கூட பயப்படுகிற இடங்களாக உள்ளது. தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட பேயாட்டம் நடந்ததாக கூறப்படும் சில இடங்கள் இருக்கின்றன. இன்றோ அவற்றில் முக்கியமான 5 இடங்களை பார்ப்போம். அத்தியார் தியோசோபிகல் சொசைட்டி, சென்னை. பகலில் அமைதியாக இருக்கும் இந்த இடம் இரவில் மர்மமாக மாறிவிடுகிறது. அங்குள்ள பழமையான ஆலமரங்களின் கீழ் பேய்கள் அலைந்து திரிகின்றன என்று மக்கள் நம்புகின்றனர். டே மோண்டே காலனி, சென்னை டிடிகே சாலை அருகில் சென்னை நகரின் மிகவும் பிரபலமான பேய் இடம். போர்த்துகீசிய வியாபாரி டே மோண்டேவின் ஆவி இன்னும் அங்கு சுற்றி கொள்கிறது என்று கூறப்படுகிறது. வீடுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் உள்ளே யாரோ நடமாடுவது போல குரல்கள் கேட்கப்படுகின்றன. கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம், மரணமலை என்று அழைக்கப்படும் இடம். இங்கு பேய்மங்கை பற்றிய கதைகள் பிரபலமாக உள்ளன. இரவில் பயணிகளை கவர்ந்து அழைக்கும் அந்த சிரிப்பு இன்னும் பலரின் மனதை பீதி கொள்ளச் செய்கிறது. லாலிஸ் ரோடு, குன்னூர், நீலகிரி. பிரிட்டிஷ் அதிகாரியின் ஆவி இன்னும் இங்கு உலாவுகிறது என்று மக்கள் நம்புகின்றனர். இரவில் குதிரையின் கால் ஒலி யாரோ பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. பசன்ட் அவென்யூ சாலை, சென்னை. பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த சாலை இரவில் பயமுறுத்தும் இடமாக மாறிவிடுகிறது. வாகனங்கள் திடீரென நின்றுவிடுதல், சாலையில் தோன்றும் மர்ம நிழல்கள் இன்னும் விளக்கம் கிடைக்காத புதிராகவே உள்ளது. இந்த இடங்கள் உண்மையிலேயே பேயாட்டம் நடந்த இடங்களா அல்லது மனிதர்களின் கற்பனை உருவாக்கிய கதைகளா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.